இப்போது நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். பிரசங்கியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாய் இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. கவனிக்கிறீங்களா? சில பேர் கவனமாக இங்கே இல்லை. இவ்வளோ தூரம் பிரயாசப்பட்டு இங்கே வந்தது நல்லது. இப்பொழுது உங்களை நோக்கி வரப்போகிற இந்த வார்த்தைகளை, வசனத்தை நீங்கள் கவனமாக கேட்டால் தான் உங்களுக்கு அது பயனாக இருக்கும். ஏதோ எனக்கு நான் தனக்கு நான் வரை மாதிரி இங்கே உட்கார்ந்துட்டதுனால உங்களுக்கு எதுவும் நடந்துடாது. வந்தது நல்லது, உட்கார்ந்துருக்கிறது நல்லது. அதே சமயம் இந்த வார்த்தை, இந்த வசனம் உங்களுக்குள்ளர போகணும். அப்போ தான் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா கவனிங்க. இன்றைக்கி உடல் நலம் சரியில்லாதவங்க உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறாங்க. நான் தப்பு சொல்லலை, கவனிங்க. அதுக்கு நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்குது, நான் எதையும் சொல்ல வரல. உடனே என்ன சொல்கிறேன், அவர்கிட்ட போங்க, இவர்கிட்ட போங்க. இங்கே பாருங்கள், அவர்கிட்ட போனால் சரியாக இவர் நல்லா பார்க்குறாரு அப்படி சொல்லி தானே இப்போ போகிறீங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு மருத்துவருடைய டாக்டர் பேரை சொல்லி, ஆஸ்பத்திரிக்கு பேரை சொல்லி, அல்லது மெடிக்கல் பேரை சொல்லி அங்கே போய்ட்டு சரியாயிடும். ரைட், நான் சொல்கிறேன் போயாச்சுங்க, அங்கே போயிட்டா சரியாயிடுமா? ஆமாங்க. நான் சொல்கிறேன் இவங்க போயிட்டாங்க, போய் அங்கே உட்காந்துருக்குறாங்க. ரொம்ப நேரமாக உட்காந்ததுக்கு முதுகு இடுப்பை வலிக்குதுன்னு அங்கே பெஞ்சு கிடந்த உடனே அங்கே படுத்துக்கிறாங்க. கேளுங்க. அப்புறமா ஒரு மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, எழுந்து வந்துடுறாங்க. எழுந்து என்னமோ சொன்னேன், அங்கே போனால் நல்லா ஆகிடுன்னு. ஒன்றும் சரியாகலை எனக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க, டாக்டர் அங்கே இருந்தார், நீ என்ன செய்த? இப்போ போனால் சரியாயிடுன்னு சொன்னால் போனால் சரியாயிடுமா? நீ போய் 1.25 மணி நேரம் உட்காந்தா சரியாகிடுமா? டாக்டரை போய் பார்க்கணும். அவர் ஒன்று பரிசோதனை பண்ணுவார், கையை பிடிச்சி பார்ப்பார், ஸ்டெதஸ்கோப் வச்சு பார்ப்பார், நாடியை பிடிச்சி பார்ப்பார், அப்புறம் பிளட் டெஸ்ட் எடுப்பார். தேவைப்பட்டா எல்லாத்தையும் உங்களை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்ட என்ன செய்வார், ஒரு ஊசி போடுவாங்க. இன்னும் அடுத்தது என்ன செய்வாங்க, தேவைப்பட்டா ஒரு குளுக்கோஸ் ஒன்று போடணும், ரொம்ப வீக்காக இருக்கீங்க, ரொம்ப ஒரு குளுக்கோஸ் ஒன்று போடணும், ட்ரிப்பு போடுவாங்க. இது தாங்க சிகிச்சை முறை. இது எதுவுமே செஞ்சிக்காமல் போய் அங்கே போய் உட்காந்துக்க வேண்டியது. 1.25 மணி நேரம் உட்காந்துட்டு என்ன பண்ண வேண்டியது, எழுந்து வந்துட்டு இருமா அங்கே போனால் எல்லாம் சரியாயிடுன்னு சொன்னாங்க. நான் 2 மணி நேரமாக உட்காந்து கிடந்துட்டு தான் வந்தேன். ஒன்றுமே நடக்காது. அதே போல் தான் இன்றைக்கி ஆலயத்துக்கு என்னமோ கோயிலுக்கு போனால், இயேசு கோயிலுக்கு போனால் எல்லாம் காற்று கருப்பை போயிடுமா, வியாதி போடுது, அது போடுது. நானும் தான் போய் உட்காந்துட்டு வந்தேன். என்னமோ ஒரு அல்லையான கத்துனாங்க, அப்புறம் பாட்டு பாடினாங்க, என்னமோ எல்லாம் உண்டியில் ஏதோ காசை போட்டாங்க. அப்புறம் என்னமோ ஒரு கருப்பாக ஒரு புத்தகத்தை பரட்டி கலாத்தேறினார், குறைந்தேறினார், என்னமோ சொன்னார், எனக்கு ஒன்றும் புரியல. அது என்னமோ கத்துனார், சோகம் பண்ணார், நான் வந்துவிட்டேன். ஒன்றும் நடக்காது. புரியுதா? இப்போ என்னது, ஹாஸ்பிட்டலுக்கு போயாச்சு, அங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன செய்யணுன்றது யோசித்து பாருங்கள். ஊசி போடணுன்னாலும் ட்ரிப்பு போடனாலும் கையில் குத்துவாங்க, அது உள்ளே போகும், அது 1.5 மணி நேரம் இருந்து அந்த ட்ரிப்பு இந்த மருந்து வழியாக என்ன செய்யும், உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு நமக்கு ஆரோக்கியம். அதே போல் தான் இப்போ உங்களுக்கு ட்ரிப்பு போட ஆரம்பிச்சாச்சு. என்னது, இது ஒரு ட்ரிப்பு, இதுவும் கையில் போகிற குளுக்கோஸ் ட்ரிப்பு மாரி தான் இந்த வார்த்தை, வசனம். இதை நீங்கள் கவனமாக கேட்கணும். இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டு, இந்த வார்த்தை உனக்கு உள்ளர போகும்போது, இருதயத்தில் போகும்போது தான் அது உங்களுக்கு ஆசீர்வாதம். எப்படி அந்த மருந்து உங்களுடைய கை நரம்பு வழியாக உள்ளே போனால் தானே உங்களுக்கு சத்து, தெம்பு, விடுதலை, சுகம், ஆரோக்கியம். ஐயோ வலிக்குது, ஐயோ வலிக்குது, நீங்கள் உதறி விட்டுட்டு உட்காந்தீங்கனாக்கா அப்படியே இருக்க வேண்டிதான். அப்போ வார்த்தையை கேட்காம, வசனத்தை கேட்காம எனக்கு விடுதலை வேணும்னா எப்படி விடுதலை கிடைக்கும், எப்படி சுகம் கிடைக்கும்? அது சில பேருக்கு புரிய மாட்டேது. என்ன நினைக்கிறாங்க, நீங்கள் ஏதோ பேசிட்டு போங்க, கடைசியாக நான் ஒரு பாட்டிலை தூக்கிட்டு வருவேன், ஒரு தண்ணி பாட்டிலையும் ஒரு எண்ணெய் பாட்டிலையும் சோகம் பண்ணி கொடுத்தா நல்லா ஆகிடும். செய்யுங்க, நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் இதை செய்யாமல் அதை செய்யறதுனால பிரயோஜனம் இல்லை. நிறைய பேருக்கு இது அந்நிய காரியமாக தெரிகிறது. எது,
இந்த பிரசங்கமாக இருக்கட்டும், செய்தியாக இருக்கட்டும், இது ஏதோ ஒரு ட்ரெடிஷ்னல் நினச்சிட்டுங்க, கிடையவே கிடையாது. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் உங்களுடைய ஆத்மாவுக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் வேண்டிய ஏற்ற வார்த்தைகளை அவர் உங்களுக்கு கொடுத்து கொண்டு வருகிறார். இதுதான் உண்மை. அதற்குத்தான் நம்ம ஒவ்வொரு வாரமும் வருகிறோம். கர்த்தரை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், பாடுகிறோம், ஆனால் அவரை மகிமைப்படுத்துகிறோம். அதே சமயத்தில் நாம் என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யலை, எதை நம்ம தவறிட்டோம், எப்படி இருக்கணும், இந்த காரியங்களையும் ஆண்டவர் என்ன செய்கிறார், அவ்வப்போது உங்களுக்கு அவர் ஆலோசனையாக கொடுத்து கொண்டு வருகிறார். அதன்படியாகத்தான் இன்றைக்கும் இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. கவனித்து கவனமாக கேட்பவருக்கு அது பலனை கொடுக்கும், பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம என்ன வாசித்தோம், திரும்ப வாசிக்கலாம். மௌனமாய் இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. மௌனமாய் இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. ஒரு காலம் உண்டு. நான் இன்றைக்கு சொல்ல வந்தது மௌனமாக இருக்க காலம் உண்டு. இன்றைக்கு இந்த மௌனமாக இருப்பது என்று சொன்னாலே நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்குது. நிறைய பேருக்கு இந்த அமைதியாக இருக்கிறது, பொறுமையாக இருக்கிறது, மௌனமாக இருக்குது என்று சொன்னாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. ஏனென்றால் எல்லாருக்குமே பிறந்த குழந்தையிலிருந்து வயதாகி உயிர் நாடி என்ன சொல்கிறது தடுமாற வயசாக இருந்தாலும் கூட என்ன குறைச்சலே இல்லை, அவங்களுக்கு என்ன குறைச்சலே இல்லை, கோபத்துக்கு குறைச்சலே இல்லை. சொல்கிறோமா இல்லையாங்க பார், இவ்வளவு வயசாகி அதுக்கு கோபம் குறையுதா பார். அதே போல தான் சில நேரங்களில் சில பிள்ளைகளுக்கு கூட சொல்கிறோம், இங்கே பாருங்க முளைச்சி 3 வேளை விடலை, இதுக்கு வர கோபத்தை பார்த்தீங்களா, தூக்கி எரியும் எல்லாத்தையும் வீட்டில். என்ன சொல்ல வரீங்கன்னா, எல்லாருக்குமே இந்த கோபம் என்கிற ஒரு சுவாபம் பிள்ளைங்கள்லேருந்து வயசான வரைக்கும் இருக்குதுங்க. இந்த மௌனமாக இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது என்பது நிறைய பேருக்கு கடினமாக இருக்கிறது, கஷ்டமாக இருக்கிறது. இந்த கோபம் வரும்பொழுது என்ன செய்கிறார் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. அமைதியாக உட்கார சொல்ல. சண்டே கிளாஸ் ஏன் போலது கவனிங்க. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்காது. எனவே நீங்கள் கோபப்படுறதுனால யாரும் எதையுமே சாதிக்க முடியாது, அதை முதல்ல புரிஞ்சுங்க. ஆனால் எல்லாருக்கும் கோபம் வருது. வேதம் சொல்லுகிறது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் கோபம் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னதாகவே தனியே கடவுள். இப்படிலாம் ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்லியிருந்தாலும் இன்னைக்கு நிறைய பேருக்கு கோபம் என்கிற ஒரு கொடிய குணம் நிறைய பேரை ஆட்டி படைத்து கொண்டு தான் இருக்கிறது. இப்போ நான் கோபத்தை பற்றி சொல்ல வரல, அதனால் நீங்கள் யாரும் கோபப்படாதீங்க. ஆனால் ஒரு மனுஷனுக்கு கோபம் வரும்பொழுது என்னெல்லாம் நடக்குது, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, சிலருக்கு அவங்களுக்கு அவங்க மேலேயே கோபம். நல்லா சொல்கிறது புரியுது அவங்களுக்கு? யார் மேலே கோபம்? அவங்களுக்கு அவங்க மேலேயே கோபம். அதனால தான் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, தற்கொலை செய்ய போகிறாங்க. நான் இனிமேல் எதுக்கு இருக்கணும், நாம் ஏன் வாழணும், நான் எதுக்கு இருக்கணும், நான் சாவுறேன். அப்போ யாரை அழிச்சிக்கிறாங்கன்றதே அவங்களுக்கு தெரியல பாருங்கள். இப்போ நீ சாவதுனால யாருக்கு ஏன் நஷ்டம்? நமக்கு தான், அவங்களுக்கு தான் நஷ்டன்னே தெரியாமே என்ன செய்கிறாங்க, அந்த கோபத்தை காட்டுவதற்காக தன்னைத்தானே அழித்து கொள்ளுறதையும் நம்ம இந்த உலகத்தில் பார்க்குறோம். நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, சூசைட் பண்ணிக்கிறாங்க. பல வழிகள் இருக்குது, பல வழிகள் இல்லை. அது என்னது என்று சொன்னால், அவர்களுக்கு அவங்க மேலே ஒரு கோபம், நம்ம இனிமேல் இருக்கக்கூடாது, நம்ம இனிமேல் வாழக்கூடாது என்று சொல்லி இது ஒரு விதமான கோபம் இருக்குங்க. இன்னும் சில பேருக்கு இருக்குங்க, இன்னும் சில பேருக்கு என்ன ஆண்டவர் மீது, கடவுள் மீதே கோபப்படுறாங்களாம் இருக்கிறாங்க, படைத்த தெய்வத்தின் மீதே கோபப்படுறவங்களாம் இருக்கிறாங்க. என்னது, கடவுள்னு இருக்காரா, கடவுள் இருக்கிறாரா, அவருக்கு கண்ணு இருக்குதா, அப்போ எனக்கு வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் அவர் பார்த்துட்டு தான் இருக்கிறாரா, கடவுள் இருந்தால் ஏன் எனக்கு இப்படிலாம் நடக்கணும், ஏன் இப்படிலாம் நடக்குது, இதெல்லாம் ஏன் அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு, இதெல்லாம் ஏன் அவர் தடுக்க மாட்டுறாரு, இதெல்லாம் ஏன் கேட்க மாட்டுறாரு.
அடுத்தது சில பேருடைய கோபம். நான் ஏன் தான் தெரியல இந்த குடும்பத்தில் வந்து பிறந்தேன், இவங்களுக்கு வந்து பிறந்த மாதிரி வந்து போயும் என்னது இப்பேற்பட்ட குடும்பத்தில் வந்து நான் பிறந்தேன் பாரு, இவங்களுக்கு வந்து யார் அவங்க தாய் தகப்பனே, இவங்களுக்கு வந்து நான்லாம் வந்து ஒரு பிள்ளையா பிறந்தேன் பாரு. இன்னும் சில பேர் போய் இந்த குடும்பத்தில் வந்து நான் வாழ்க்கைப்பட்டேன் பாரு, போய் இந்த மனுஷனுக்கு போய் எனக்கு கழுத்தை நீட்டேன் பாரு. நிறைய பேர் அங்கலாய்ப்பை சொல்லிக்கிறேன். நான் இங்கே வந்து பிறந்தேனே, ஏன் எப்படி பிறந்தேன், ஏன் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, ஏன் என் குடும்பம் எப்படி இருக்குது, ஏன் நான் மற்றவர்களை போல இல்லாமல் நான் ஏன் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் இருக்கணும், நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் இப்படி இருக்கிறேன், நான் ஏன் வறுமையில் இருக்கிறேன். இது ஒரு பக்கம் வச்சா, இதெல்லாம் பொதுவாக நிறைய பேருடைய அங்கலாய்ப்பை நான் சொல்லிட்டேன். அதாவது இந்த கோபத்தினுடைய வெளிப்பாடுகளை நான் சொன்னேன். கோபப்படுறவங்க என்ன செய்கிறாங்க, இப்படிலாம் கடவுள் மீதே கோபப்படுறாங்க, கடவுள் மேலேயும் கோபப்படுறாங்க. எப்படி என்று சொன்னால், நானும் இத்தனை வருஷமாக ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன், என் ஜெபத்தை ஏன் ஆண்டு கேட்கவே மாட்டார், என் ஜெபத்தைன்னா ஆண்டு கேட்கவே மாட்டார், என் ஜெபத்துக்கு ஆண்டு பதில் கொடுக்கவே மாட்டார். நானும் எவ்வளோ நாள் தான் அழுது கண்ணீர் விட்டு நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். கர்த்தர் என்ன செய்கிறாரு, பதிலே கொடுக்க மாட்டாரு, கேட்க மாட்டாரு, பார்க்க மாட்டாரு, பதில் சொல்ல மாட்டார் என்று இன்னைக்கு சில பேருக்கு என்ன உண்டு, ஆண்டவர் மீதே கோபப்படுறான்லாம் இருக்குங்க. ஒரு வசனம் வாசிப்போம், சங்கீதம் 28:1. சங்கீதம் 28:1. கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் கேளாதவர் போல மௌனமாயிராதேயும். நீர் கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீ கேளாதவர் போல மௌனமாயிராதேயும். நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியில் இறங்குறவர்களுக்கு ஒப்பாவே. என்னங்க சொல்றது, காதிலே வாங்க மாட்டீங்களே, ஆண்டவரை சொல்றோம். சில பேர் நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேங்க, அவருமே காதிலே வாங்க மாட்டாருங்க. நான் சொல்றது காதில் உழுதா என்ன தெரியல, ஆண்டவர் கேட்குறாரா, காது இருக்குதா, அவருக்கு கண்ணு இருக்குதா. வாழ்க்கையில் சில நேரங்களில் நமக்கு நடக்கக்கூடாத காரியங்கள் வரும்போது கடவுளை நிந்திக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. சங்கீதம் 39:12 வசனம். சங்கீதம் 39:12. கர்த்தாவே, என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும், என் கண்ணீருக்கு மௌனமாயிராதேயும். என் பிதாக்கள் எல்லாரையும், கர்த்தாவே என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும், என் கண்ணீருக்கு மௌனமாயிராதேயும். மௌனமாயிராதீங்க போதும் என்று சங்கீதக்காரன் ஜெபிக்கிறதை நாம் பார்க்குறோம். இன்றைக்கு நிறைய பேர் அப்படி ஜெபிக்கிறவங்க இருக்கீங்க, ஜெபித்து கொண்டு இருக்கீங்க. உங்கள் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல, பலன் கிடைக்கல, ஒன்றுமே நடக்கலை. ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஆண்டவர் என்ன செய்கிறாரு சொல்லமா? ஓ, சிம்பாலிக்கலாக காட்டிட்டீங்க, பரவாயில்ல. பார்த்தீங்களா, நான் கேட்கறதுக்கு வாயை திறக்கலை. நீங்கள் தானங்க சொன்னீங்க மௌனமாக இருங்க, பாருங்க அங்கே இப்பயே மௌனமாக இருக்கிறீங்க. கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஜெபத்தை கேட்குறாரா இல்லையான்னு தெரியல, ஜெபத்துக்கு பதில் கொடுக்குறாரு அதுவும் தெரியல. அழுது ஜெபம் பண்ணி பார்க்குறோம். ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஆண்டவர் மௌனமாக இருக்கிறாரு, பதிலே சொல்ல மாட்டாரு. தரன்னு சொல்ல மாட்டார், தரலன்னு சொல்ல மாட்டார். இவர் தருவாரா தரமாட்டாரா, நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, செய்வாரா செய்ய மாட்டாரா, ஒன்றுமே புரியலையே. ஒரு வார்த்தை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டா கூட நம்ம எங்கேயாவது போய் தொலைஞ்சிடலாம். சில பேருடைய வெறுப்பு விரக்தியில் சொல்கிறது, இல்லைன்னா சொல்லிட்டு போகலாம்ல. சிலருடைய எதிர்பார்ப்பு சொல்கிறேன், ஒன்றுமே சொல்ல மாட்டாரு, கம்முன்னு இருக்கிறாருங்க அவர். ஒரு முறை இங்கே பாருங்க, இப்படித்தான் இன்றைக்கு அநேக விசுவாசிகள் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க வாழ்க்கையின் பிரச்சனைகளிலே ஒரு கோபம் வரும்போது அந்த கோபத்தை கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட காட்டுறாங்க. அதைத்தான் நான் சொல்லிட்டு வரேன். ஆண்டவர் சில நேரங்களிலே மௌனமாக இருக்கும் பொழுது மனுஷர்களுக்கு என்ன வருகிறது, டென்ஷன் வருகிறது. அப்படின்னா என்ன, பதட்டம் வருகிறது. என்ன ஒன்றுமே சொல்ல மாட்டார், வரமாட்டாரா, நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, ஒன்றுமே சொல்ல மாட்டார். நமக்கு ஒரு பதட்டம் ஏற்படுகிறதுன்னு சொல்கிறோம், அதான் டென்ஷன். அதுக்கப்புறமா வருகிறது தான் கோபம். ஒரு பதட்டத்தில் ஏற்படுகிறது. உங்களோட வாழ்க்கையில நிறைய காரியங்களில் நீங்கள் நினைத்து எதிர்பார்த்து வேண்டி ஜெபித்து பிரயாசப்பட்டு ஒன்றும் நடக்கிற மாதிரியே தெரியலையே, வர்ற மாதிரியே தெரியலையே, செய்கிற மாதிரியே தெரியலன்னும் போது நமக்கு ஒரு பதட்டம் ஏற்படுகிறது.
இந்த பதட்டம் ஏற்படும் போது அந்த பதட்டத்தை தான் என்ன செய்கிறாங்க எல்லாரும்? ஆண்டவர் மேலே கொண்டு போய் காட்டுறாங்க, கோபத்தை காட்டுறாங்க. அந்த பதட்டமாக என்ன செய்கிறாங்க? ஆண்டவரையே கோபப்படுத்துகிறாங்க. ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவர் அமைதியாக இருக்கிறாரு. அமைதியாக இருப்பது மனுஷனுக்கு என்னவாக இருக்குது? டென்ஷனாக இருக்குது. இந்த அமைதியாக இருக்கிறது தான் டென்ஷனாக இருக்குது. வாயை திறந்து ஏதாவது ஒன்று சொல்லியிருந்தாலாவது மனசு திருப்தியாக இருக்கும். ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லணும். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் நீங்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு சம்பவம். இயேசுநாதரும் சீஷர்களும் ஒரு படகுலே போய்கொண்டிருக்கிறார்கள். அப்படி போய்கொண்டிருக்கும் பொழுது கடலிலே திடீரென்று காற்று வீசுகிறது, கடல் அலை கொந்தளிப்பு ஏற்படுகிறது, படகு அங்கும் இங்குமாக அசைந்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இயேசுவோ என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவர் தூங்கி கொண்டிருக்கிறார். அதாவது அவர் அமைதியாக இருக்கிறார். இவ்வளவு காரியம் நடந்துட்டு இருக்குது, அவர் எதையுமே பார்க்காம கண்டுக்காம கவலைப்படாம என்ன செஞ்சிட்டு இருக்காரு? அப்ப இந்த சீசர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னா, அவர்களும் ஆவலால் ஆன மட்டும் என்ன செய்தார்கள்? என்னென்னமோ செய்து பார்க்குறாங்க. தாண்டு தப்படி போட்டு அப்படி இப்படி பண்ணி பார்த்தாங்க. இந்த இயேசுநாதர் எழுந்திருக்கிற மாதிரியும் தெரியல, கண்டுக்கிற மாதிரியும் தெரியல. ஒரு கட்டத்தை இருந்து பார்த்து பொறுக்க முடியாம 38வது வசனத்தில் பாருங்க. கப்பலின் பின்னணியில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். என்னப்பா மைக்கில் படிக்கிற மாதிரியே தெரியல எனக்கு. என்ன சொல்றாரு? நாங்கள் மடிந்து போகிறது. அதாவது இயேசுநாதர்கிட்ட போய் சொல்றது தப்பு இல்லைங்க. ஆண்டவரே, இந்த பாருங்க, இங்கே பேர் காற்று அடிக்குது, அலை வீசுது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி கூப்பிடுறது இல்லை. அந்த கூப்பிடும் போதே ஒரு காரியத்தை அங்கே சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இந்த வார்த்தையை பார்த்தீங்களா? நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? இதெல்லாம் அநியாயம் இல்லை, இது அப்பட்டமா அநியாயம் இல்லை. இது என்னது? நீங்கள் செத்து போகிறதுக்காக ஆண்டு இருக்கார். இப்படி தான் சில பேர், நான் இப்படிலாம் இருக்கிறேனே, அப்புறம் செத்து போகிறது ஆண்டுக்கு கவலையே இல்லையா? இன்றைக்கி நிறைய விசுவாசிகளுடைய மனசில் இந்த எண்ணம் கேள்வி வருதுங்க. அப்போ நான் இந்த மாதிரி தான் இருக்கணுமா? நான் இப்படி தான் இருக்கணுமா? நான் இப்படியே தான் இருக்கணுமா? அப்போ இந்த மாதிரி கஷ்டப்படுறது ஆண்டு பார்த்து தான் இருக்கிறாரா? என்ன சொன்னாங்க அந்த சீஷர்கள்? சொல்ல மாட்டீங்களே, சொல்லுங்க. நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். நாங்கள் மடிந்து போகிறது, அதாவது நாங்கள் செத்து போகிறது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா என்னது? அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, எங்க எழுப்பினது தப்பு இல்லை, அவரை போதகரேன்னு சொல்கிறது தப்பு இல்லை. ஆண்டவரே எழுந்துருங்க, இங்கே பாருங்க ஒரே கொந்தளிப்பாக இருக்குது, அப்படி தானே அங்கே சொல்லியிருக்கணும். அதில் ஒரு வார்த்தை சொல்லி இடிக்கிறத பாருங்கள். என்ன வார்த்தை இது? இது ஒரு குத்தலான வார்த்தையாக உங்களுக்கு தெரியலையா? நாங்கள் செத்து போகிறது, நாங்கள் மடிஞ்சு போகிறது பற்றி உங்களுக்கு கவலையே இல்லை. இது ரொம்ப கொடுமையான வார்த்தை இல்லை. இது செத்து போகிறத பற்றி உனக்கு கவலையே இல்லையா? அப்போ ஆண்டவருக்கு அதை பற்றி கவலையே இல்லையா? உங்களை பார்த்து உங்கள் பிள்ளைங்க இந்த கேள்வி கேட்டால் என்ன சொல்லி நீங்கள் யோசித்து பாருங்கள். எத்தனை பெற்றோர்களுக்கு ரொம்ப வலிக்கும் இந்த வார்த்தை. இந்த பிள்ளைய பார்த்து வளர்த்தேன், இந்தமாரி ஒரு கேள்வி கேட்டுடுச்சு. ஒரு பிள்ளை ஒரு தாயை பார்த்தோ தாப்படம் பார்த்து ஒரு கேள்வி கேட்டுதுன்னு வச்சுக்க, நான்லாம் வாழணும்னு உனக்கு இஷ்டம் கிடையாது, அப்படி தானே, நான் செத்தா தேவையில்ல தானே நீ நினச்சிட்டு இருக்கேன். அப்படி ஒரு அப்பா அம்மாவை பார்த்து பிள்ளை கேட்டுச்சுன்னா, எங்கள் சாகிறதுக்கு அவர் பிள்ளையை பெற்று வளர்த்துட்டு உட்காந்துருப்போம். அது என்னது? அவங்கள வலிக்கட்டும்ன்றதுக்கு சொல்கிற வார்த்தை அது. இந்த சீசர்கள் சொன்ன வார்த்தையை தான் நான் கொண்டு வருகிறேன். இதே போல தான் இன்றைக்கு சில விசுவாசிகள் இன்றைக்கி ஆண்டவர் மேலே கோபப்படும் போது கோபத்தில் இந்த வார்த்தையை விடுறாங்கன்னு சொல்ல வரேன் நான். ஆண்டவர் அமைதியாக இருக்கும்போது, மௌனமாக இருக்கும்போது இங்கே கொதிக்கிறார்கள், கொந்தளிக்கிறார்கள், குமரல் ஏற்படுகிறது, ஒரு டென்ஷன் வருகிறது, கோபம் வருகிறது. கர்த்தர் என்ன செய்கிறாரு? மௌனமாக இருக்கிறார். ஆண்டவர் மௌனமாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் வாழ்க்கையின் காரியத்தில் ஆண்டவர் மௌனமாக இருந்தாலே அநேகருக்கு கோபம் வருகிறது, வருத்தம் வருகிறது, டென்ஷன் வருகிறது, எரிச்சல் வருகிறது, என்னென்னமோ வருதுங்க. வரலாமா? வரக்கூடாது, ஆனால் வருது. அப்போ என்ன செய்யணும்? ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்குறாரு,
இப்படி நான் மௌனமாக இருக்கிறத குறித்து உனக்கு இம்மாவும் கோபம் வருதே, இவ்வளோ கோபம் வருதே, நான் மௌனமாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் கேட்குறாரு. சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 21வது வசனம். சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 21வது வசனம். இவைகளை நீ செய்யும்போது நான் மௌனமாயிருந்தேன். இவைகளை நீ செய்யும் பொழுது நான் மௌனமாயிருந்தேன். நான் மௌனமாயிருந்தேன். உன்னை போல் நானும் இருப்பேன் என்று உன்னைப் போலவே நான் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஓ, மனசுல நினைச்சிட்டீங்களா? உன்னை பேரே என்ன நினைச்சிட்டீங்களா? இவைகளை செய்யும் பொழுது, எவைகளை செய்யும் பொழுது நீ உட்கார்ந்து கவனிங்க, நீ பாவம் செய்யும் பொழுது, ஆண்டவருக்கு பிடிக்காத, வேண்டாத, பிரியமில்லாத, அருவருக்கிற காரியங்களை நீ செய்யும் பொழுது, செய்து கொண்டிருக்கிறத எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ஒரு மௌனமாக தான் இருந்தான்னு சொல்றாரு அவர். இவைகளை செய்யும் பொழுது நான் மௌனமாக இருந்தேன். உனக்கு இவ்வளோ கோபம் வருத, உனக்கு நான் பதில் கொடுக்கல, பதில் செய்யலைன்னு, நீ இந்த மாதிரிலாம் செய்கிறதெல்லாம் செய்ய விட்டுட்டு நான் பார்த்துட்டு கம்முன்னு தானே இருந்தேன். எனக்கு எவ்வளோ கோபம் வரும்னு சொல்லாமல் அவர் சொல்கிறாரு. என்ன செய்ததாய் அங்கே அவர் சொல்கிறாரு என்று சொன்னால், பாருங்க 17 இருக்குது. சிற்றையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். சொல்லப்படுகிற சத்தியத்தை, வசனத்தை, வார்த்தையை அவர் கிடைக்கிறாருங்க. அவர் இதை தாங்க சொல்லிட்டு இருப்பாருங்க. இவருக்கு இந்த மாதிரி வசனம் தாங்க கிடைக்கும். பைபிளில் எவ்வளோ வார்த்தை வசனம் இருக்குதுங்க. இவர் எப்போ பார்த்தாலும் ஏதாவது தான் சொல்லிட்டு, நம்மளே தாங்க குறை சொல்லிட்டு உட்காந்து, அதை தூக்கி போடுங்க. என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். சொல்லப்படுகிற சத்தியத்தின் வார்த்தைகளை, வசனத்தை உட்கொள்ளாம என்ன பண்ணுறது? ஏங்க எவ்வளோ நல்ல வார்த்தை இருக்குது. நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னை நான் பெருக செய்வேன், உன் கண்ணீரை துடைப்பேன், உன்னை நான் வாழாக்காமல் தலையாக்குவேன், உன்னை நான் பெருக செய்வேன், கோடா கோடியாக உன்னை பெருகுவாய், தாய் தன் பிள்ளையை தேற்றுறது போல தேற்றுவேன். இந்த மாதிரிலாம் பைபிளில் எவ்வளோ படிக்க மனசுக்கு எவ்வளோ பதமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு 4 வார்த்தையை சொல்லி நம்மளை அன்பாக அனுப்புவார்னு பார்த்தா, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு 4 வாசனை தட்டி வச்சுக்கிட்டு கொட்டிகிட்டே இருக்கார். யார்? நான் ஏன் இது ஏன் வேலை கிடையாது. ஆவியானவர் இன்றைக்கு இந்த நாளிலே இந்த சபைக்கு, திருச்சபைக்கு உங்களுக்கு என்ன வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறாரோ அதை தான் நான் சொல்ல முடியும். நீங்கள் நினைக்கிற மாதிரி பேச முடியாது. இங்கே நீங்கள் பார்க்கிறேன், என்னது? சிற்றையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். நீ என்ன செய்யற? ஆண்டவருடைய வார்த்தையை, உபதேசத்தை, சத்திய வசனத்தை என்ன செய்யற? பின்னால எரிஞ்சு போடுறேன். என்ன அர்த்தம்? அது கிடைக்கு அப்படி தூக்கி என்ன தூக்கி போடுறது. சிற்றையை பகைக்கிறது. சிற்றை என்ன உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் யாரை சிட்சிக்கிறார்? யாரை சிட்சிப்பார்? தேவன் யாரிடத்துல அன்பு கூறுகிறாரோ அவர்களை சிட்சிக்கிறார்னு வசனம் இருக்குது பைபிளில். அப்போ யாரை அவர் சிட்சிப்பார்? யாரு மேலே பாசமாக இருக்கிறாரோ, யார் மேலே அன்பாக இருக்கிறாரோ அவங்கள தான் ஆண்டவர் சிட்சிப்பார். புரியுதுங்களா? அப்படிப்பட்ட சிட்சையை நம்ம அலட்சியப்படுத்துவோம் என்று சொன்னால் கர்த்தருக்கு வருத்தம். சிட்சையில் என்று சொல்லும்போது பலவிதமான சிட்சை இருக்குதுங்க. இப்போ நான் இங்கே பார்த்தோம், வசனத்தை தூக்கி சொல்கிற வார்த்தையை தூக்கி என்ன பண்ணுறது? இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருக்குது. இவர் ஏதாவது சொல்லிட்டு கிடந்தா பாருங்க. நீதிமொழிகள் ஒரு வசனத்தை காட்டுறவங்களுக்கு சில பேருக்கு இது தெரியாது. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம். நீதிமொழிகள் இருங்க, எல்லாரும் எடுத்து பார்க்கட்டும். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23 தானே? ஆமா. போதக சிட்சையே ஜீவவழி. கவனிங்க, இப்பதான் பார்த்தோம். நீ சிட்சையை அற்பமாக என்ற போதக சிட்சை. இப்போ செய்தி கொடுக்குறோம், தேவ வசனத்தை எடுத்து நான் போதிக்கிறேன். சில பேருக்கு இது வலிக்கும், சில பேருக்கு இது கஷ்டமாக இருக்கும், சில பேருக்கு கடினமாக தெரியும். என்ன இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி போதக சிட்சை. அப்போ ஆண்டவர் அவருடைய வார்த்தையினாலே நம்மளை சிட்சிக்கும் போது அதை அலட்சியப்படுத்தி
அசட்டை பண்ணி அதை தூக்கி போட்டு போகிறது. இவர் இப்படி தான் பேசுவார், அப்படி தான் பேசுவார், அவர் பாரு இப்படி பேசுகிறார், இந்த டிவியில் எப்படி பேசுகிறார், நேற்றுக்கு ஒரு செய்தி பற்றி பேசினார். ஏங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை அவங்க பேசுகிறாங்க. நான் யாரையும் குறை சொல்ல வரல. நமக்கு என்ன தேவை என்பது தான் ஆண்டவர் கொடுக்குறாரு. இன்றைக்கு இந்த நாளிலே இந்த ஆலயத்தில் இந்த சபைக்கு வருகிற மக்களுக்கு என்ன வார்த்தை என்பது தான் ஆண்டவர் கொடுக்குறாரு. உடனே அந்த சபையில் இன்றைக்கி இதே ஞாயிற்றுக்கிழமை இதே அந்த சபையில் தான். ஆமாம், அது அந்த ஜனங்களுக்கு. இது உங்களுக்கு, அது உங்களுக்கு பொருந்தாது. அது உங்களுக்கு என்ன வார்த்தையை ஆண்டவர் கொடுக்குறாரு அதுக்கு நீங்கள் கேட்கணும். அப்படி வரும் பொழுது ஒரு சிலருக்கு வலிக்கும் பொழுது அதை என்ன செய்கிறாங்க, பிரசங்கத்தை அப்படி பேசுகிறாங்க, இப்படி சொல்கிறாங்க, அப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு பின்னால் தூக்கி போட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. சரியா? அதெல்லாம் சரி. அப்புறம் படிங்க. திருடனை காணும் பொழுது அவனோட ஒருமித்து போகிறாய், விபச்சாரக்காரரோட உனக்கு பங்கு உண்டு. உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய், உன் நாவு சற்பனையை பிணைக்கிறது. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். இவைகளை நீ செய்யும் பொழுது நான் மௌனமாயிருந்தேன். உன்னை போல நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். கவனிங்க, இப்போ ஆண்டவர் அமைதியாக இருக்கிறாருன்னு சொன்னால் காரணம் இருக்குங்க. அவர் கேட்குறாரு, நீ இந்த மாதிரிலாம் செய்யாததெல்லாம் செஞ்சிட்டு இருக்கும்போதெல்லாம் நான் மௌனமாக தானே இருந்தேன். நீங்கள் உடனே கேட்கலாம், ஏங்க நாங்கள் செய்யும்போதே தடுக்க வேண்டியதானே, செய்யும்போதே அவர் கண்டிக்க வேண்டியதானே, செய்யும்போது அவர் சொல்லியிருக்கலாம்ல. இந்த மாதிரி விட்டுட்டு எவ்வளோ நாள் கழிச்சு இப்போ பேசுகிறாரு அவர். என்ன சில பேர் கேட்குறாங்க. அப்படி ஆண்டவரையும் சில பேர் கேட்குறாங்க. இதுக்கு ஆண்டவர் சொல்கிற பதில் தான் நான் சொல்கிறேன். ஆண்டவர் சொல்கிற பதில் நான் சொல்கிறேன். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்கிறாரு. நினச்சிருந்தா அவர் வாழை எடுத்திருந்தாருன்னா, பட்டயத்தை எடுத்திருந்தாருன்னா உங்களெல்லாம் தாங்க முடியாது. அப்படியா? ஆமாம். அப்புறம் என்ன செய்கிறாரு, ஏன் இருந்தார் என்று சொன்னால், கவனிங்க, நீயா தானாக திருந்துவ. ஒவ்வொரு செயலையும் நீங்கள் செய்யும் பொழுது ஆண்டவர் பொறுமையாக உன்னை கவனிச்சிட்டே வர்றாரு. என்னது, போக போக நிறைய பிள்ளைகளை, சில பெற்றோர் அப்படி தான் சொல்கிறாங்க, என்னங்க பிள்ளைங்க வளர வளர சரியாயிடுங்க, அப்படி தான் இருக்கிறான், போக சரியாயிடும். இன்றைக்கி திருமணம் பண்ணி கொடுக்குற இடத்துல கூட அப்படி தான் சொல்லிக்கிறாங்க சில பிள்ளைகளை பற்றி. எல்லாம் பழகிட்டால் சரியாயிடுங்க, புதுசில் அப்படி தாங்க இருக்கும், இப்படிலாம் நீங்கள் சமாளிக்கிறீங்க, சரி விடுங்க. அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, சரி போக சரியாகும், சரியாகுதா பார்ப்போம். நீயா உணர்ந்து திருந்தி வரியா, நீயா மனம் திரும்புறியா, நீயா நீ செய்த காரியங்கள் தவறு என்று நீ உணர்கின்றாயா, ஒத்துக்கொள்றியா, உணர்றியா, நீ திருந்துவ, நீ மாறுவ, நீ எல்லாம் போக போக சரியாயிடும் என்று ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் அவர் அமைதியாக பொறுமையாக மௌனமாக காத்திருக்கிறார். அது தெரியாம, அது புரியாம நம்ம பேசிட்டு இருக்கிறோம். யோசித்து பாருங்க, எவ்வளோ காலமாக இன்றைக்கு நம்ம சபைக்கு வந்துருக்கு விசுவாசி. நான் சொல்கிறேன், எத்தனை பேர் சபை ஆராதனைக்கு வராமல் இருக்கிறாங்க. அவரும் எல்லாத்தையும் பொறுமையாக பார்த்துட்டு தான் இருக்கிறார். சில பேர் சபைக்கு ஒழுங்காக வர்றது கிடையாது, ஆராதனை எல்லாம் கவனிச்சு தான் இருக்கிறார். அதே போல் 9:30 மணிக்கு ஆராதனைன்னா என்ன, நீ சுட்டு போட்டாலும் சரி, நான் 11:30க்கு தான் வருவேன், எழுதப்படாத எழுத திருப்பி மாரி. என்னது அவர், நீங்கள் வச்சுக்க 9:30 மணிக்கு, நாங்கள் 11:30க்கு தாங்க வர முடியும். கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பார். நீ நான் உணர்ந்து தொட்டு புரிஞ்சு உணர்ந்து சரி நம்ம சீக்கிரமாக வரணும்னு இருந்தேன். என் கதையும் அதே தாங்க. இப்போ என்னையும் தான் சொல்கிறேன். நான் யாரையும் தனிப்பட்ட முறையில் போய் பார்த்து வரைக்கும் நான் சொன்னது இல்லை. இப்போ பேசுகிறது தான். நினைக்கலாம், நீ இது வரைக்கும் ரொம்ப நாளாக என்னை பார்த்தாங்க பேசுகிறாங்க, இதை பற்றி சொல்லவே இல்லையே. ஏன்னா என்ன, ஆண்டவர் சொன்னதை தான் நான் சொல்கிறேன். என்னது, சரி அவங்களா என்ன செய்வாங்க, சரி நம்ம இந்தமாரி லேட்டாக போகிறோமே, நம்ம நேரத்துக்கு வரணும், அவங்களா தானாக புரிஞ்சுப்பாங்க, தானாக உணர்வாங்க, புரியுதா, தானாக உணர்ந்து வருவாங்க. இப்படி தான் ஒவ்வொரு காரியங்களையும் நான் பொறுமையாக போயிட்டுருக்கிறேன். ஆண்டவன் உங்கள் மேலே பொறுமையாக தான் இருக்கார், மௌனமாக இருக்கிறார். தானாக சரியாகிடாதா? எத்தனை பேர் பைபிளை படிக்காமல் இருக்கீங்க? நான் கை தூக்க சொல்லலை. சுத்தமாக பைபிளை படிக்காதவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? ஒழுங்காக ஜெபம் பண்ணாதவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? தினமும் ஜெபிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? நான் உங்களை கை தூக்க சொல்ல மாட்டேன். உங்கள் மனசாட்சிக்கு நான் விட்டுடுறேன். கர்த்தர் என்ன சொல்கிறார், இப்போ எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு என்ன செய்கிறாரு, சரி போக போக நீ திருந்திடுவேன், நீ ஒழுங்காக பைபிள் படிக்க ஆரம்பிச்சிருவேன், ஒழுங்காக நீ ஜெபம் பண்ணுவேன், ஒழுங்காக ஆலயத்துக்கு வருவேன், ஆராதனைக்கு வருவேன், அப்படி ஒவ்வொரு காரியங்களிலும் நீ மாறிடுவே, நீ சரியாயிடுவே வந்துடுவேன்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு,
உங்கள் மேலே நீடிய பொறுமையாக இருக்கிறார். அவருடைய மௌனத்துக்கான காரியத்தை சொல்கிறேன். நான் உங்களுக்கு இந்த நாளிலே சொல்கிறேன், இப்படி உங்கள் மேலே நீங்கள் செய்யக்கூடாத காரியங்களை செய்யும்போது, ஆண்டவருக்கு பிடிக்காத பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது, பாவமான காரியங்களை செய்யும்போது, அக்கிரமமான காரியங்களை செய்யும்போது கர்த்தர் என்ன செய்கிறாரு? அதை தான் சொல்கிறேன். நீங்கள் வசனம் படிச்சிங்களா இல்லையா? இப்போ இவைகளை நீ செய்யும் பொழுது நான் மௌனமாக இருந்தேன். நான் மௌனமாக இருக்கிறது உனக்கு என்னவா இருக்கு? இப்போ டென்ஷனாக இருக்குதா? உன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கல, பலன் கொடுக்கலன்றது உனக்கு ஒன்று கோபம் வருதா? நீ கேட்டது கிடைக்கல, நீ நினச்சது நடக்கலன்றது என் மேலே உனக்கு கோபம் வருதா? நான் ஏன் மௌனமாக இருக்கேன் தெரியுமா அப்படின்னு ஆண்டவர் ஆவியானவர் சொல்கிறார். நான் ஏன் மௌனமாக இருக்கிறேன்? இவைகளெல்லாம் செய்யும் பொழுது நான் மௌனமாக இருந்தது மாரி தான் இப்பயும் மௌனமாக இருக்கிறேன். நீ மாற மாட்டாயா? நீ திருந்த மாட்டாயா? நீ உணர மாட்டாயா? நீ கீழ்ப்படிய மாட்டாயா? உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டாயா? உன்னை அர்ப்பணிக்க மாட்டாயா? இன்னும் உன்னை தாழ்த்த மாட்டாயா? இன்னும் உன்னுடைய தீய குணங்களை சுவாவங்களை விட்டு மனம் திரும்ப மாட்டாயா என்று நான் உனக்கு காத்து கொண்டு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களை பார்த்து எந்தெந்த காரியங்களில் என்பதை நீங்கள் அலசி பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள். அடுத்ததாக ஒரு காரியம் நான் சொல்கிறேன், கவனிங்க. இப்படி உங்கள் வாழ்க்கையின் காரியங்கள் போய் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை எந்த பாதையில், எந்த வழியில், எந்த அனுபவத்துக்குள்ளாக, அது கடினமான, கஷ்டமான, உபத்திரவமான, வேதனையான, வருத்தமான, துன்பமான, துயரமான, அது எந்த காரியமாக இருந்தாலும் சரிங்க, ஆண்டவர் உங்களை எப்படி நடத்தி கொண்டு போகிறாரோ அதில் ஒழுங்காக இருங்க, அதில் அமைதியாக இருங்க. அதில் மௌனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? கர்த்தர் உங்களை கொண்டு போகிற எந்த பாதையாக இருந்தாலும், எந்த ஒரு உபத்திரவத்தின் வழியாக உங்களை நடத்தி கொண்டு போனாலும் சரி, நீங்கள் நினைக்கலாம், ஐயோ என்னால் தாங்க முடியல, ஐயோ எனக்கு உபத்திரமாக இருக்குது, ஆண்டவர் ஒன்றும் வாயை திறக்கவே மாட்டாரு, அவர் அமைதியாகவே இருக்காரு. அமைதியாக இருன்னு தான் நானும் சொல்கிறேன். அவர் அமைதியாக இருக்காருல்ல, நீ அமைதியாக இரு. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே உங்களை கொண்டு செல்லுகிற பாதையில் நீங்கள் மௌனமாக இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை அதிலிருந்து விடுவிப்பார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிலர் என்ன செய்கிறாங்க? பின்வாங்கி போயிடுறாங்க. அந்த உபத்திரவத்தில் நிற்க முடியாமல், தாங்க முடியாமல், பொறுக்க முடியாமல், சகிக்க முடியாமல், ஐயோ இதுக்கு மேலே நம்மளால் தாங்க முடியாதுப்பா என்று சொல்லி சிலர் என்ன செய்கிறாங்க? முறுமுறுக்கிறாங்க, முணுமுணுக்கிறாங்க, பின்வாங்கி போகிறாங்க. சிலர் ஆண்டவர் விட்டு விலகி போயிடுறாங்க. எதுக்குங்க அந்த ஆண்டவர் விட்டு போய் என்ன தங்காண்டோம்? கர்த்தர் உன்னை நடத்துகிற பாதையில் உன்னை ஒப்புக்கொடு. மௌனமாக இருப்பதற்கு பதிலாக நீ முறுமுறுக்க என்று சொன்னால் அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு விரோதமாக, உங்களுக்கு எதிராக எல்லாமே நடக்குதா? நடக்கிறதெல்லாம் எதிராகவே இருக்குங்க. எல்லாம் எனக்கு எதிர்ப்பாக நடக்குதுங்க, எனக்கு எல்லாம் விரோதமாக நடக்குதுங்க. ஒன்றும் சொல்லிக்க முடியலைங்க, மனசில் நிம்மதி இல்லைங்க, சஞ்சலமாக இருக்குங்க. அடுத்து பார்த்தா வீட்டில் பிரச்சனை, வெளியில் பிரச்சனை, எங்கே போனாலும் பிரச்சனை, உடம்புல பிரச்சனை, வியாதி பிரச்சனை. ஐயோ இதுக்கு மேலே என்னாலும் தாங்க முடியும். நான் திருப்பியும் சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எதிரான ஒரு சூழ்நிலைக்குள்ளே உங்களை நடத்திட்டு போகிறாரா? நீங்கள் கர்த்தரோடு இருக்கீங்க, கர்த்தர் உங்களோட தான் இருக்கிறாரு, நீங்கள் ஜெபம்லாம் பண்ணுறீங்க, ஆனால் ஜெபத்துக்கு பதில் இல்லை, பலன் இல்லை, அவர் மௌனமாகவே இருக்கிறாரு. இன்றைக்கி தரேன், நாளைக்கு தரேன், ஏதாவது ஒரு ஆயத்தை சொல்கிறாரு, அதுவும் சொல்ல மாட்டுறாரு, ஒரு பதிலையும் காணும். அப்போ இவன் நமக்கு ஒரு கேள்விக்கு ஒரு எழுப்புகிறது, ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது, ஒரு குழப்பம் ஏற்படுகிறது, தடுமாற்றம் ஏற்படுகிறது. இதெல்லாம் இதுக்கப்புறம் இதை நம்பலாமா என்று சொல்லி ஒரு தடுமாற்றம் ஏற்படுது. அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பிசாசு உங்களை இருதயத்தை என்ன செய்வான்? இதுதான் சந்தர்ப்பம் என்று சொல்லி உன்னை பின்னிட்டு திரும்பி பார்க்க, பின்வாங்கி போகும்படி செய்வான். நிறைய பேர் ஜெபிக்கிறது கிடையாது, ஜெபத்தை விட்டுடுவாங்க, ஆலயத்துக்கு வர்றது கிடையாது, ஆராதனைக்கு வர்றது கிடையாது, வேதம் வாசிக்கிறது. ஆமாம், என்னத்தை செஞ்சு என்ன கண்ணப்போ, என்ன இந்த ஆண்டு எனக்கு என்ன செஞ்சார்ப்பா என்று சொல்லி ஆண்டவர் மீதே ஒரு வெறுப்பு விரக்தியை ஏற்படுத்துகிறார். பிசாசுடைய கிரியைகள் இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், சிலருக்கு, இன்னும் சில பேருக்கு ஒரு எண்ணம் வரும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதாங்க, இதுமோ உபத்திரம் வந்தால், கஷ்டம் வந்தால் மௌனமாக இருக்க போதும் வருதுன்றா சொல்கிறீங்க, சரி ரைட்டு ஓகேதாங்க. அதுக்கு ஒரு அளவு இல்லையா? எங்க பிறந்ததுலேருந்து நான் சின்ன வயசுலேருந்து நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேங்க. நீங்கள் வேற, சின்ன வயசுலேருந்தே நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேங்க. ஏதோ ஒரு 40-50 வயசுக்கு அப்புறமா ஒரு பிரச்சனை வந்ததுனாக்கா, குடும்பத்தில் வாழ்க்கையில் பிரச்சனை வந்ததுன்னு சொல்லலாம். என்னத்தை சொல்கிறது போங்க. சிலருடைய அங்கலாய்ப்பு நான் சொல்கிறேன். பிறந்த இடத்துலையும் நான் கஷ்டப்பட்டேன், வந்த இடத்துலையும் வாழ்ந்த இடத்துலையும் கஷ்டப்படுறேங்க. என்ன வாழ்க்கை போங்க.
என்னமோ வந்து இயேசுநாதர்கிட்ட வந்தால் எல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குன்னு பார்த்தேன். ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் கிடையாதுங்க. கர்த்தர், நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை எந்த பாதையில் நடத்துகிறாரோ அல்லது எந்த அனுபவத்துக்குள்ளாக நடத்துகிறாரோ அதற்கு உங்களை ஒப்பு கொடுத்து நீ மௌனமாயிரு. அந்த சூழ்நிலைக்குள்ளே கடந்து போகிற வரைக்கும் நீ வாயை திறந்து எதுவும் சொல்லாத, முறுமுறுக்காத, ஆண்டவரை குறை சொல்லாத, நீ மௌனமாக இரு. உன் சூழ்நிலைகள் மாறும். எப்படி சொல்கிறேன். யோசேப்பு வயசு என்னங்க உனக்கு? யோசேப்புக்கு வயசு தெரியுமா உனக்கு? 17 வயசு. அவனை கொண்டுட்டு போய் குழியில் தூக்கி போட்டான்ல அவன் சகோதரர்களாம். நிறைய பேருக்கு தெரியான வயசு ஞாபகம் இருக்காது சரியா. 17 வயசுங்க. யோசித்து பாருங்க. 17 வயசில் சொந்த சகோதரர்கள்லாம் கொண்டுட்டு போய் அவனை குழியில் போட்டான். அதுக்கப்புறம் மீதியான் தேசக்காரத்தை விற்றான். ஒரு வீட்டில் போய் அடிமையை வேலை பார்த்தான். அதுக்கப்புறம் சிறைச்சாலையில் இருந்தான். அடுத்தடுத்து அடுக்கடுக்காக அவன் அவனுடைய வாழ்க்கையின் பாதை எப்படி போச்சுன்றது உங்களுக்கு தெரியும். 17 வயசு. யோசேப்பு என்ன செய்தான்? அங்கே பாருங்க, உங்கள் பின்னாடி பாருங்கள். யோசேப்பு உங்களுக்கு பின்னாலங்க. தட்டுங்க, ஓங்கி ஒரு தட்டு தட்டுங்க. தட்ட மாட்டிங்களே, உங்கள் ஃப்ரெண்டாச்சே. என்ன பேசிட்டு உட்காந்துருக்கோம், எப்படி தூக்கம் வரும்னு தெரியல எனக்கு. கவனிங்க, யோசேப்பு மௌனமாக இருந்தான்னு சொல்ல வரேன். உண்டா இல்லையா? நீங்கள் வாசித்து உங்களுக்கு தெரியும். ஒன்றுமே சொல்லுங்க. ஏன் எனக்கு இப்படி நடக்குதுன்னு அவங்க புலம்பவே இல்லை. மனசுக்குள்ளே வருத்தம் இருந்திருக்கும், வேதனை இருந்திருக்கும், அதை நான் இல்லைன்னு சொல்ல. சரி, ஆண்டவர் நடத்துகிறார், இப்படி தான் இருக்கணும் போல் இருக்குன்னு யோசித்து பாருங்கள். 17 வயசுலேயே படாத பாடுபட்டான். எத்தனை வருஷம் தெரியுமா உங்களுக்கு? 13 வருஷங்கள். அவன் எகிப்து தேசத்துக்கு பார்வோனுக்கு முன்பாக அவன் அந்த அதிகாரத்தை பெற்றும்போது 30 வயசு. 13 வருஷம் அவன் கஷ்டப்பட்டுருக்கிறான். அதை விட இன்னொரு காரியம் நான் சொல்கிறேன். எப்போ சின்ன வயசுலேயே சில நாளைக்கு சொல்லுவாங்க, என்னங்க இது, என்னங்க இந்த வயசுலேயே உனக்கு கஷ்டங்க. வேதம் சொல்லுகிறது, புலம்பல் 3ஆம் அதிகாரம், புலம்பல் 3ஆம் அதிகாரம் 27, 28. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 27, 28. தன் இளம் பிரயாயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது, கஷ்டத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று, அதை தன்மேல் வைத்தார் என்று, என் தலை மேல என் முதுகு மேல அவர் தான் இதை வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாய் இருக்க கடவன். என்ன செய்யணும்? ஒரு பிரச்சனை வருதா, பாடு வருதா, துன்பம் வருதா, வியாதி வருதா, கஷ்டம் வருதா, மனசில் தாங்க முடியாது, சொல்ல முடியாமல் உட்காந்துருக்கீங்களா? கம்முன்னு வாயை மூடிட்டு மௌனமாயிருங்க. அசனம் என்ன சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? கேள்வி என்னது? இந்த வயசுலேயே அப்படிங்க. ஆமாம், எந்த வயசாக இருந்தால் என்ன போட்டிருக்குது? இளம் வயதிலேயே. சில பேர் சொல்ல சின்ன வயசுலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தாங்க. இருக்கட்டுமே, அப்படி கஷ்டப்பட்டு வளர்ந்தவங்க தான் பின்னாளைக்கு நல்லா இருப்பாங்க. வாழ்க்கையில் அந்த கஷ்டத்தின் மூலமாக நிறைய அனுபவங்களையும் பாடங்களையும் பெற்றுக்கொண்டு என்ன செய்ய முடியும்? மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். எனவே தேவன் நம்மை கொண்டு செல்லுகிற பாதை, வழி எதுவாக இருந்தாலும் அதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. அது மாத்திரமில்லை, என்ன செய்யணும்? உபத்திரத்தின் வழியில் மௌனமாக இருங்கள். யோசேப்பு மௌனமாக இருந்து அவன் அந்த தேசத்துக்கே அதிபதியானான். எத்தனை கஷ்டம் இருந்துச்சுங்க. வாயை திறந்து ஏதாச்சும் சொல்லியிருப்பானா? இன்றைக்கு இன்றைக்கி வாய்க்கு வந்ததுபடி சில பேர் பேசுகிறாங்க, ஆண்டவருக்கு விரோதமாக பேசுகிறாங்க. என்னங்க இந்த ஆண்டவர் தேசனார்கிட்ட வந்து என்னங்க நான் என்ன பலனை கண்டேன்? ஐயோ, இது எவ்வளோ பெரியது. நான் படுற கஷ்டம் எங்களுக்கு தாங்க தெரியும். இந்த ஆண்டவர் கண்டுக்கவே மாட்டார், இந்த ஆண்டவர் பார்க்கவே மாட்டார், இந்த ஆண்டவருக்கு கண்ணே இல்லை. இது மாதிரிலாம் பேசக்கூடாது. என் உபத்திரவம், என் வேதனை, நான் சொல்கிறது என்ன? வசனம் நான் இல்லை, வேதம் சொல்லுகிறது. மௌனமாயிரு. மௌனமாக தான் இருக்கிறேன், தாங்க முடியலையே. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். உன் நிலைமைகள் மாறும், உன் சூழ்நிலைகளை மாறும். ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக அந்த பாதையில் இவனை நடத்தி கொண்டு போகிறார். அவர் கேட்குறாரு திருப்பி,
இதெல்லாம் செய்யும்போது நான் மௌனமாக இருந்தேன்ல, அதேமாரி நீ இருன்றார். நீ எனக்கு வேண்டாததை, பிடிக்காததை, ஆகாததெல்லாம் செய்யும்போது நான் பார்த்துட்டு கம்முன்னு தானே உட்காந்தேன். அவருக்கு அவருடைய அங்கலாய்ப்பு, அவருடைய வருத்தம், அவருடைய வேதனை. எனவே நான் சொல்ல வந்தது என்ன? மௌனமாக இருக்க ஒரு காலம் உண்டு. எனவே நீங்கள் மௌனமாக இருக்க வேண்டிய காலத்தில் மௌனமாக இருக்கணும். புரியுங்களா? அதே சமயம் என்ன செய்யணும்? பேச வேண்டிய நேரத்தில் பேசணும். பேசுவதற்கு ஒரு காலம் உண்டு, மௌனமாக இருக்க ஒரு காலம் உண்டு. அதே போல் துதிக்க வேண்டிய நேரத்தில் துதிக்கணும். மௌனமாக இருக்கின்ற பேரில் பாருங்கள், யோசுவா 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். யோசுவா 6:16. ஏழாந்தரம் ஆசாரியர் எக்காலம் ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். என்ன செய்யணும்? அது என்னது? எரிகோ பட்டணம், எரிகோனுடைய அலங்கம் இடிந்து விழ வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். ஆனால் 6 நாள் என்ன செய்தாங்க? அவங்க அமைதியாக தான் இருந்தாங்க. கர்த்தர் என்ன செய்தார்? மௌனமாக இருக்க வேண்டிய காலத்தில் மௌனமாக இருக்க. 7ஆவது நாள் தான் சொன்னேன். இப்போ என்ன செய்ய சொல்கிறாரு? ஆர்ப்பரித்து, ஆண்டவரை துதித்து ஆர்ப்பரித்து கொடுப்பாருங்க. அப்போ அவர்கள் சத்தமாக துதித்ததனால அந்த எரிகோ அலங்கம் இடிந்து விழுந்தது. எப்போ எப்போ தெரியுமா உங்களுக்கு? எப்போ? எத்தனை நாள் கழிச்சு? அதை சொல்லுங்க. அப்போ 6 நாள் அமைதியாக இருக்கணும். அப்போ அமைதியாக இருக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு, துதிக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு, நேரம் வருது. அதை தான் சொல்லுவோம். உங்கள் வாழ்க்கையில் கவனிங்க, மௌனமாக இருக்க வேண்டிய காரியங்களுக்கு நீங்கள் வாயை திறக்காமல் மௌனமாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது. ஆலயத்துக்கு வரும்பொழுது இப்போ நிறைய பேர் செய்கிற காரியங்க பார்த்தீங்களா, வெளியில், ஊரில், வீட்டில், தெருவில், மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா வாயை பார்க்கணுமே, ஐயோயோயோயோ சத்தம், வாயை திறந்தாங்கன்னா வர வார்த்தைகள். ஆனால் ஆலயத்துக்கு வந்தால், ஆலயத்துக்கு வந்து ஆண்டவரை துதிக்கும் பொழுது உங்கள் வாயிலிருந்து ஒரு துதி சத்தமே சில பேருக்கு வராது. இங்கே பாருங்கள், சில பேர் சோத்திரம் பண்ணுவாங்க. இப்போ ஆராதிக்கும் போது சோத்திரம் பண்ணு நம்ம சொல்லும்போது எப்படி செய்வாங்க என்று பாருங்களேன். இத்தனைக்கு நான் மைக்கில் தான் சொல்கிறேன். சோத்திரம் 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 சத்தம் லேசாக கேட்குதா உங்களுக்கு? எவ்வளோ கேட்குது பாருங்கள். இத்தனைக்கு மைக்கு, இந்த மைக்கு மட்டும் இல்லைனாக்கா இந்த சத்தம் இப்படி தான் இன்றைக்கி ஆராதிக்கிறாங்க. சோத்திரம் சோத்திரம் சொல்லுங்க, கேட்குதா? சோத்திரம் 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 உசு உசுன்னு சவுண்டு கேட்குது பாருங்க. அவ்வளோதான். தேவ சமூகத்திலே, தேவ அன்பு ஆலயத்தில் வாயை திறந்து சத்தமாக கர்த்தரை ஆராதிக்கும் போது தான் உங்களுக்கு வெற்றி உண்டாகும், விடுதலை உண்டாகும். நான் சொல்ல வந்தது யோசுவா. இப்போ வாசனத்தை வாசித்து காட்டேன். அங்கே என்ன செய்தாங்கன்னு ஒன்று போட்டிருக்கு. ஆண்டவர் எப்படி துதித்தாங்கன்னு எழுதியிருக்குது. சொல்ல மாட்டீங்களே? எப்படி? ஆர்ப்பரித்து பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 7 எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவிட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்து கொண்டு கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு. நல்லா கவனிக்கணும். என்ன சொல்ல வருகிறேன்? ஆலயத்துக்கு வரும்போது, ஆராதனைக்கு வரும்போது நல்ல வாயை திறந்து சத்தமாக கர்த்தரை துதிக்கும் பொழுது தான் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு வெற்றி உண்டாகும். உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், வியாதிகள் உங்களை விட்டு அகலும். உன் பிரச்சனைகளுக்கு முடிவு, தீர்வு. நிறைய பேர் ரொம்ப ஸ்டைலாக, ரொம்ப ஜென்டிலாக இதில் வேறு சொல்லிக்கிறது. சும்மா அங்கே ஏன் கசமசன் கத்திக்கிட்டு, ஏன் காட்டுக்கத்தில் கத்திக்கிட்டு. இன்னும் சில பேர் நம்மளை குறித்து இப்படிலாம் பேசுகிறாங்க. இப்போ ஏங்க ஒரு அடக்க உடக்கமாக, ஒரு அமைதியாக, ஒரு இது ஆராதனை நடத்தாமல் சும்மா காட்டுக்கத்தில் கத்திக்கிட்டு அல்லையிலே ஐயோ, இதுக்கு தாங்க இந்த பெந்தகோஸ்து கோயிலுக்கே போகிறது கிடையாது. நல்லையிலேக்காரங்களே எனக்கு பிடிக்காதுங்க அப்படி சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. இப்படி ஒரு பக்கம் இருக்கவே இங்கே வர ஆட்கள்லாம் அப்படி இருக்கிறாங்க. அவங்கள இப்படி ஜெபிக்கிறவங்க ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இப்படி ஸ்டைலாக அப்படின்னு நின்றுக்கிட்டு சோதரா 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 இவங்க ஆராதிக்கிறாங்களா? ரொம்ப
இவங்க வந்து இன்னும் இதில் எப்படி இவங்க நினப்பு அப்படியே உள்ளத்துலேருந்து இருதயத்துலேருந்து அப்படியே உடங்கி இணைஞ்சிடுறாங்களாம். ஒன்று நீ அசைக்க மாட்டேன், ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லை. நான் திரும்பியும் சொல்கிறேன், நான் சொல்கிறது உங்களுக்கு கடினமாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், ஒருவேளை ஒரு முரண்பாடாகவும் உங்களுக்கு தோணலாம். நான் வசனத்தோடு தான் பேசுகிறேன், வசனத்தின்படி நான் பேசுகிறேன். நல்லா கவனிங்க. சபைக்கு வரும்போது, ஆலயத்தில் வரும் பொழுது உங்களுடைய துதியின் சத்தம் ஆண்டவருக்கு கேட்கும்படியாக வாயை திறந்து சத்தமாக தான் கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஒன்று வேணால் பைபிள் படிக்க சொல்லுங்கள். பைபிள் படிக்கும்போது நான் பார்க்குறேன், சில பேருக்கு மைன் படிக்கிறேன், ஒரு சத்தமாக படிக்கிறதே கிடையாது. ஆனால் இதே போய் தெருவில் சண்டை போடும்போது பாருங்களேன், அண்டங்காக்கா கத்துற மாதிரி கத்திட்டு இருக்குது. உனக்கு என்ன கத்த தெரியாதா, இல்லை பேச தெரியாதா, தொண்டை இல்லையா? அங்கே மட்டும் எப்படி கத்துறீங்க? தெருவில் சண்டை போடும்போது கேட்குது, 4 ஊடு கேட்குது. ஆலயத்தில் வந்து ஒரு பைபிள் படிக்கிறதுக்கு எத்தனை பேர் பாருங்க மைன் படிக்க வேண்டியது. ஜெபம் பண்ண சொல்கிறேன், வெள்ளிக்கிழமை மற்ற நாட்களை யாராவது ஜெபம் பண்ண சொல்லி தனியாக ஒரு ஜெபம் பண்ண விட்டு பாருங்களேன். ஒரு தொண்டையை திறந்து சத்தமாக சில பேர் ஜெபிக்க மாட்டாங்க. ஆனால் வெளியில் போய் பாருங்கள், தொண்டை திறந்து கிடக்கும். தெரு சண்டை போடுறதுக்கு, குழையடி சண்டை போடுறதுக்கு, ஊர் சண்டை போடுறதுக்கு மட்டும் தொண்டை என்ன கற்றுக்காது. அப்போ 4 ஊடு கேட்குதுங்க. உங்கள் வீட்டு சண்டை 4 ஊடு தாண்டி கேட்குதுங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த சத்தம் கேட்கணும், எந்த சத்தம் கேட்கப்படக்கூடாது. இயேசுவை பற்றி இங்கே வேதத்தில் வாசிக்க வேண்டாம். இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படியே சத்தத்தை வீதியிலே கேட்பது இல்லை என்று போட்டிருக்கிறது. அப்போ வீதியிலே என்ன சத்தம் கேட்கணும்? அதாவது கெட்ட வார்த்தை பேசுகிறதோ, சண்டை போடுறதோ, கோவப்படுறதோ, அடிச்சுக்கிறதோ, இது போன்ற காரியங்கள் உங்கள் தெருவுலையும் சரி, வெளியிலையும் சரி, யாருக்கு கண்ணிலையும் படக்கூடாது, காதிலையும் கேட்கப்படக்கூடாது. இன்றைக்கு அநேக விசுவாசிகளுடைய சாட்சிகள் எப்படி இருக்குன்னு சொன்னால், ஊர் சண்டையும் ஊர் வம்பையும் வளர்த்திட்டு வந்து நிற்கிறாங்க. ஊரில் சண்டை போடும்போது அவங்க சத்தம் எப்படி இருக்குங்க? இங்கே ஆலயத்தில் வந்து பொட்டி பம்பை அடங்கியிருக்கு, நல்லா வந்து நடிக்கிறாங்க. ஒரு பிரயோஜனமே இல்லை. இங்கே துதிக்கிறது கிடையாது, ஆராதிக்கிறது கிடையாது, சத்தமாக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுறது கிடையாது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வீட்டில் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம், நீங்கள் பாடுற சத்தம் 4 ஊடு தாண்டி கேட்கணும். ஆனால் இன்றைக்கி நேர்மாறாக உங்கள் வீட்டில் நடக்கிற சண்டை 4 தெருவு தாண்டி கேட்குது. அங்கே என்ன ஒரே சத்தம், ஓ அதுவா, அதுதான் தெரியுமா, அடிக்கடி அந்த மனுஷன் தண்ணியை போட்டுட்டு வந்து சண்டை போட்டுட்டான், அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. இப்படி சர்வசாதாரணமாக சொல்லிக்கிறது போல தான் நிறைய குடும்பங்கள் நடந்து கொண்டிருக்குது. ஒரு சில விசுவாசிகள் குடும்பத்திலையும் இப்பொழுது விடிஞ்செழுந்த பொழுது கூட சண்டை நடந்துகிட்டு இருக்குது. வாக்குவாதங்களும் சண்டைகளும். பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சண்டை, என்ன சத்தம் அப்படின்வாங்க. சண்டை உன் சண்டையின் சத்தம் கேட்கறதுனால பிரயோஜனம் இல்லை, என்ன சத்தம் வெளில வரணும் சொல்லுங்க. அப்போ இவங்கள் ஆரவாரத்தோடு, இப்போ நீங்கள் படிச்சிங்க, ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிப்போடு எக்காலம் ஊதி அப்படி சத்தமிட்டு ஜெபிச்சதுனால தான் அலங்கம் இடிஞ்சு உடஞ்சி விழுந்தது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையினுடைய உங்களுடைய வளர்ச்சியை, முன்னேற்றத்தை தடை பண்ணுகிற மதில் எது, மதிலாக இருக்கிற சுவர் எது, அது இடிந்து உடைந்து விழுந்து போக வேண்டும் என்று சொன்னால் நீ நல்ல வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். இன்றைக்கி அதுக்கு வெக்கப்படுறாங்க. இல்லை, வெக்க என்ன இருக்குது? சண்டை போடும்போது வெக்கப்பட மாட்டேறேன். சண்டை போடும்போது கோபத்தில் வாயில் வராத வார்த்தையெல்லாம் வரும்போது நான் வெக்கமே இல்லையே. ஆனால் ஆண்டவரை துதிக்கும் போது மட்டும்தான் அவங்களுக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குதான். சரியில்லையே. சிலர் கேட்குறாங்க, ஏங்க சபையில் வந்தால் அப்படி தான் ஆராதிக்கணுமா, இதுதான் இப்படி தான் சொல்லியிருக்குதா, இதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரா? நான் அதுக்கு ஒரு வசனத்தை காட்டுறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை முதல்ல படிங்க, திரும்ப அதை படிக்கலாம். மத்தேயு 21:16. அவரை நோக்கி இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ, இவர்கள் சொல்லுகிறதையெல்லாம் நீங்க கேட்கிறீங்களா என்றார்கள். அதற்கு இயேசு ஆம் கேட்கிறேன். இயேசு கழுதையின் மீது பவனி போகிறார். உங்களுக்கு தெரியும், எருசலேமிலே பவனி போகிறார். உடனே முன் நடப்பார், பின் நடப்பார், எல்லாம் ஒரே கூட்டம் கூடி என்ன செய்யுது? ஓசன்னா, தாவீது குமாரனுக்கு ஓசன்னா, ஒரே சத்தம். இதை பார்த்துதான் அந்த வேதப்பாரக பரிசேயர் அங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் வயிற்றில் கலக்குது, வயிற்று எரிச்சலாக இருக்குது. இருந்து பொறுத்து பார்த்துட்டு வந்து கேட்குறான், யோ என்ன எல்லாம் கத்திட்டு இருக்கிறாங்க, நீங்கள் பாட்டு அமைதியாக இருக்கீங்க, என்ன கத்துறதெல்லாம் கேட்குறீங்களா? அதுக்கு இயேசு இல்லை நோ அப்படி சொன்னாரா? என்ன போட்டிருக்கு? ஆமாம். இங்கே பாருங்க, ஆமான்றாரு. இப்போ படிங்க லூக்கா 19ஆம் அதிகாரம் 38. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர்,
பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். இல்லையே, இங்கதான் இருக்கு 39. அப்பொழுது கூட்டத்தில் இருந்து பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். என்னங்க உங்களை சத்தம் போட்டுட்டு இருக்காங்க, நீங்க மட்டும் பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களை அதட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. பரிசேயர்ல வந்து அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். போதும். அவர் சொல்றாரு, இங்க பாரியா, இவங்க மட்டும் சத்தம் போடலை கத்தலை அப்படின்னா இங்கே கிடக்கிற தெருவில் கிடக்கிற கல் கூப்பிடும். அதனால் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கத்தரை துதிக்கலைன்னா, நீங்கள் கத்தரை சத்தமாக கத்தரை துதித்து ஆராதிக்கலைன்னு சொன்னால் ஆண்டவர் உங்களை தள்ளி அந்த இடத்துல வேற நல்ல சத்தமாக துதிக்கிற நபரை கொண்டு வந்து அங்கே வச்சிருவார். ஒரு வசனம் சொல்லட்டுமா? அதுக்கு ஒரு வசனம் இருக்குது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 43வது வசனம். ஆகையால் 21:43. ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற, அதற்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிற தக்க ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். பாருங்க, அதற்கேற்ற கனிகளை தருகிற. நீங்க அதை செய்ய தவறிட்டீங்கன்னு சொன்னா, கர்த்தர் உங்களுக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்காரு, அதை நீங்க செய்ய தவறிட்டீங்கன்னா ஆண்டவர் அவருக்கு வேண்டிய ஏற்ற ஜனங்களை துதிக்கிற ஆராதிக்கிற, புரியுங்களா, ஜனங்களை ஆண்டவர் கொண்டு வந்து அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவார். நான் உங்களுக்கு இப்போ சொல்லி முடிக்கிறது அதுதான். எனவே நம்ம இதில் வெட்கப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது நம்ம சத்தமாய் கர்த்தரை ஆராதிக்கிறோம். மௌனமாக இருப்பதற்கு ஒரு காலம் உண்டு, பேசுவதற்கு. அப்போ எப்போ எங்கே மௌனமாக இருக்கணுமோ அங்கே மௌனமாக இருக்கணும், எங்கே சத்தம் போடணுமோ அங்கே சத்தம் போடணும். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லணும். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல, என்னால் நற்செய்தி அறிவிக்கும் நாள் நாம் மௌனமாயிருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரமனையாருக்கு இதை அறிவிப்போம், வாருங்கள் என்றார்கள். என்னது சொன்னாங்க அங்க பாருங்க. இப்பொழுது நம்ம என்னவா இருக்கக்கூடாது? மௌனமா இருக்கக்கூடாது. நல்லா கவனிக்கணும். என்ன மௌனமா இருக்கக்கூடாது? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்த காரியங்களை, நற்செய்திகளை அறிவிக்கின்ற நாள், கர்த்தருடைய வருகை நாள் மிக சமீபமாக இருக்கிறது. கர்த்தருடைய வருகை நாட்களில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் இதான் தினமும் வாரம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரே ஒரு நபருக்காக போய் சொல்லுங்கன்னு சொல்கிறேன். அசட்டையாக இருக்கீங்க, அசதியாக இருக்கீங்க. இந்த நாள் நற்செய்தியை அறிவிக்கிறோம். நாம் என்ன செய்யக்கூடாது? மௌனமாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் மௌனமாக இருக்கீங்க, இயேசுவை பற்றி சொல்ல மாட்டீங்க. சொல்லணுங்க, ஆண்டவரை பற்றி சொல்லணும். சொல்ல தெரியலையா? கைப்பெருதி எடுத்துகிட்டு போய் 10 பேருக்கு கொடுங்க, ஏதாவது 4 நோட்டீஸ். அதை யாருங்க வாங்குறாங்க? எல்லாம் வாங்கி என் முன்னாலே கசக்கி போடட்டும். இல்லைங்க, சில பேர் தூக்கி மூஞ்சில போடட்டும், சில பேர் கீழ்ச்சி போடட்டும், சில பேர் என்ன அடிக்க வராங்க, அடிக்கட்டும், சில பேர் என்ன திட்டுறாங்க, திட்டட்டும். எப்படி ஆயில் என்ன செய்யணும் நீங்கள் நினைக்கிறீங்களா? இங்கே பாருங்க, யார் கீழ்ச்சி போடுறாங்களோ யார் அவங்கள தான் ஆண்டு சந்திப்பார். இதுதான் இன்னைக்கு இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கிறது உண்மை. நீங்கள் நினைக்கிற மாதிரி உடனே நடந்துடாது. யார் முதல்ல இதுக்கு எதிர்ப்பாக இருந்து எதிர்க்கிறாங்களோ அவங்கள தான் ஆண்டு முதல்ல தொடுவார். இதுதான் இன்றைக்கு இது வரைக்கும் நடந்துட்டு இருக்குது. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. எத்தனையோ பேர் எதிர்த்தவங்க எல்லாரும் இன்றைக்கி இயேசுவுக்கு சரணாகதி ஆகிட்டாங்க. அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. போன உடனே அப்படியே நம்மளை ஏற்றுக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. சொல்ல வேண்டியது சொல்லுங்கள், செய்ய வேண்டியது செய்யுங்க, இயேசுவை பற்றி சொல்லுங்கள். நற்செய்தி அறிவிக்கிற நாள் இது. மௌனமாக இருக்கக்கூடாது. நெகேமியா 9ஆம் அதிகாரம் 35வது வசனம். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 35வது வசனம்.
அவர்கள் தங்கள் ராஜ்யத்திலும் நீர் அவர்களுக்கு கொடுத்த உம்முடைய பெரிய தயையிலும் நீர் அவர்களுக்கு முன்பாக திறந்து வைத்த விசாலமும் செழிப்புமான தேசத்திலும் உமக்கு ஊழியம் செய்யாமலும் தங்கள் துர்க்கர்மங்களை விட்டு திரும்பாமலும் போனார்கள். கவனிங்க நான் முடிச்சிட்டேன். இந்த நம்ம நாட்டை பொறுத்தளவுக்கு அநேக இடங்களில் இன்றைக்கு கிறிஸ்துவை பற்றி பேசுவதற்கு மட்டுமல்ல, ஆராதிப்பதற்கும் நிறைய தடை எதிர்ப்பு ஆங்காங்கே சில செய்திகள் வருவதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆண்டவர் ஏதோ தயவா கிருபையா நம்ம தமிழ்நாட்டில் அங்கங்கேயும் சில பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த வசனத்தை இப்போ படிச்சிங்க பாருங்க. ஊழியத்தின் வாசலை படிச்சிங்களே, நீர் அவர்களுக்கு முன்பாக திறந்து வைத்த விசாலமும் செழிப்புமான பாருங்க. ஆண்டவர் இதுவரைக்கும் நமக்கு திறந்த வாசலை வச்சிருக்காரு. இதுவரைக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா? இன்றைக்கி வட மாநிலங்கள் பல இடங்கள்லாம் இன்றைக்கு இயேசுவை பற்றி சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லை, ஆராதனை நடத்தாதபடிக்கு போய் எல்லாத்தையும் அடித்து உடச்சி நொறுக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் கிருபையா தயவாக என்ன செஞ்சுருக்கிறாரு நமக்குன்றது நான் சொல்ல தமிழ்நாட்டை பற்றி சொல்லிகிட்ருக்கிறேன். இது வரைக்கும் வச்சிருக்கிறாரு. இதுக்கப்புறம் சொல்ல முடியாத சொல்லக்கூடாத ஒரு காலங்கள் ஒருவேளை வரும். வர்றதுக்கு முன்னதாகவே நம்ம என்ன செய்யணும்? இது வரைக்கும் ஆண்டவர் நம்ம விட்டு வச்சிருக்கார இருக்கிற தருணத்துக்குள்ளாக இயேசுவை பற்றி போய் அறிவிக்கணுங்க. இதை அறிவிக்கிற காலம், நற்செய்தியை அறிவிக்கிற காலம். நீ மௌனமாக இருக்கக்கூடாது. நீங்கள் எல்லாரும் மௌனமாக இருக்கீங்க. அதனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஓம் பிரச்சனையை குறித்து, ஓம் காரியத்தை குறித்து அவர் கம்முன்னு வாய மூடிட்டு கம்முன்னு இருக்கிறாரு. நீ மௌனத்தை விட்டு செய்ய வேண்டியதை செய்ய. ஓம் காரியத்தை குறித்து ஆண்டவர் மௌனமாக இருக்கிற காரியத்தை விட்டு ஆண்டவர் உனக்கும் செய்வார். எனவே நம்ம என்ன செய்யணும்? அனுதினமும் நம்ம ஜெபத்தில் இருந்து அதற்காக ஜெபித்து ஆண்டவர்கிட்ட அதுக்கு வேண்டிய கிருபைகளை பெற்றுக்கொள்ளணும். ஒரு தேவ மனுஷன் சொல்கிறாரு, நான் முடிச்சுக்கிறேன். அதிகாலையில் எழுந்து 4 மணிக்கு ஜெபிக்கிறவங்களுக்கு கிருபை கிடைக்குமா? 5 மணிக்கு எழுந்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறவங்களுக்கு தேவனுடைய இரக்கம் கிடைக்குமா? காலையில் 6 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணுறவங்களுக்கு தயவு கிடைக்குமா? 7 மணிக்கு எழுந்து ஜெபிக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. கவனிங்க, அது ஒருத்தர் வேறு மாதிரி சொல்கிறாரு. இப்போ அதை நான் சொல்ல விரும்பலை. அதை பற்றி இருக்குது, நான் அப்புறம் சொல்கிறேன். அது கொஞ்சம் கடுமையான வார்த்தை. அது யார் எந்தெந்த மணிக்கு எத்தனை மணிக்கு எழுந்தாக்கா அவங்களுடைய குணங்களை பார்க்கும்போது அது ரொம்ப கடுமையாக இருக்குது. நான் இன்னொரு முறை அதை சொல்கிறேன், கவனிங்க. எனவே இந்த தயவு கிடைக்கும் என்று சொல்லும்போது இன்றைக்கி நிறைய பேருக்கு ஜெபிக்கும் போது உங்களுக்கு வீடு கிடைக்குது, காரு கிடைக்கும், நல்ல புருஷன் மனைவி கிடைக்கலாம், புருஷன் கிடைக்கலாம், பிள்ளைகள் கிடைக்கலாம், எல்லாம் கிடைக்கலாம். இதெல்லாம் தேவனுடைய தயவு. ஆனால் நமக்கு கிருபை கிடைத்தாதான் நான் மறுரூபமாக முடியும். தேவனுடைய கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா என்னது? காலைதோறும் உடைய கிருபை புதிதாக இருக்கிறது. எனவே அந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் அதிகாலையில் எழுந்து நம்ம ஜெபிக்க வேண்டும். அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறவங்களுக்கு தான் ஆண்டவர் கிருபையை தருகிறார். மற்ற ஜபங்களை சிலர் நினைக்கிறாங்க, அப்போ மற்ற ஜபங்கள்லாம் அதை தான் நான் சொல்லிட்டேன், அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அது கிடைச்ச வரைக்கும் போதுங்க. சில பேர் கிடைச்ச வரைக்கும் போதுங்க. நான் சொல்கிறேன், ஆண்டவருக்காக வாழணும், கர்த்தருடைய ராஜ்யம் போகணும், நான் மறுரூபமாக்கப்படணும், நம்ம பரலோகம் போகணும்னா கர்த்தருடைய கிருபை நமக்கு வேணும். இன்றைக்கி இந்த தயவிலே வாழ்ந்துட்டு போயிடலான்னு பார்க்குறாங்க. இந்த உலகத்தில் வேணால் வாழ்ந்துட்டு போயிடலாம். இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மீது நாம் நம்பிக்கை உடலாக இருந்தால் எல்லாரை விட இப்போ நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு என்ன? இந்த உலக வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் நம்ம நல்லா இருந்தால் போதும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அது நல்லா இருக்கணுன்றது தான் நிறைய பேருடைய நோக்கம். அதுவாக தான் இருக்கிறது. நான் சொல்கிறேன், கர்த்தர் அதெல்லாம் தருவார், செய்வார். ஆனால் இதற்காக மாத்திரம் நீங்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை உள்ளதாக இருந்தீங்கன்னு சொன்னால் பரிதாபத்துக்கு உரியவராக இருப்பீங்க. எனவே நான் சொல்ல முடிக்கிறேன், மௌனமாக இருக்கிறார் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களை நடத்துகிற எல்லா காரியங்களிலும் நீங்களும் தேவனுடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுத்து என்ன மௌனமாக இருங்கள். மௌனமாக இருக்க வேண்டிய இடத்துல, மௌனமாக இருக்க வேண்டிய காரியங்களில் மௌனமாக இருங்க. குறிப்பாக நான் ஒன்று சொல்கிறேன், திருமண விஷயங்கள், வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், திருமண காரியங்களிலே, திருமண விஷயங்களிலே முடிவு எடுக்கிறதுல நிறைய பேர் அவசரம் காட்டுறாங்க, அவசரப்படுறாங்க. இது ரொம்ப 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 ஆபத்தான ஒரு விஷயம்.
அப்படிப்பட்ட காரியங்களிலே நீங்கள் தேவ சமூகத்தில் வைத்து நீ மௌனமாக இருக்கிறது தான் உனக்கு நல்லது. இப்படி மௌனமாக இராமல் அந்த காரியத்திலே அவசரத்தை காட்டுகிறது, அதில் ஒரு டென்ஷன், சீக்கிரம் சீக்கிரம் என்று சொல்லி கர்த்தருக்கு காத்திருக்காமல் கர்த்தருடைய பதிலுக்காக நடத்துதலுக்காக அவரை என்ன நடத்துகிறாரு, அவரை என்ன சொல்லுகிறாரு, அவரை என்ன செய்வார் என்பதுக்காக காத்திருக்காம அவர் எப்போ சொல்கிறது நம்ம இஷ்டப்படி என்று சொல்லி நிறைய பேர் அதில் போய் சிக்கி கொள்ளுகிறார்கள். இப்போ ஒரு சிக்கலாக தான் இருக்க வேண்டியிருக்கு. தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும், மௌனமாக இருக்க வேண்டும். முடிவு எடுக்கிற விஷயங்களிலே மௌனமாக இருங்கன்னு நான் சொல்கிறேன். அவசரப்பட்டு ஆத்திரத்தில் அவசரப்பட்டு முடிவு எடுத்துடாதீங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. ஒரு வசனம் உண்டு, துரிதமாக கிடைத்த என்னது அது சொல்லுங்க, துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதமாக இருக்காது. நீ கேட்டது உனக்கு உடனே கிடைச்சிடலாம், கிடைச்சிச்சு நினச்சி சந்தோஷப்படாத, அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. கேட்டதுமே கிடைச்சிடணும், சொன்னதுமே நடந்தோணும். இப்போ சில பேர் நினைக்கிறாங்க, இல்லை, நீ மௌனமாக இரு, நீ காத்திரு, நீ ஆண்டவரை துதி, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்க, அவருடைய வார்த்தையை நம்ம பிரஸ்தாபப்படுத்துவோம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையின் நிலைமையை மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுவே ஸ்தோத்திரம். இது வரைக்கும் நீங்கள் இந்த செய்தியை கேட்கும்போது, இந்த வார்த்தை வசனத்தை கேட்கும்போது நீங்கள் எல்லோரும் மௌனமாக இருந்தீங்க. ஆனால் இப்போ நீங்கள் ஆண்டவரை துதிக்கணுமே, ஸ்தோத்திரம் பண்ணணுமே, ஜெபிக்கணுமே, உங்களை ஒப்பு கொடுக்கணுமே, அர்ப்பணிக்கணுமே. உங்கள் வாழ்க்கையின் காரியங்கள் என்ன, உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்குது, இது போன்ற பிரச்சனைக்குள்ளாக நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கீங்களா? வெளியில் சொல்ல முடியாமல் உள்ளுக்குள்ளே அழுது கொண்டிருக்கீங்களா? உள்ளத்தில் அழுது கொண்டு வருத்தத்தோடு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா? வெளியில் சொல்ல முடியாமல் அழுது கொண்டிருக்கீங்களா? எதுவாக இருந்தாலும் சரி, தாவீது சொன்னது போல, ஆண்டவரே என் கண்ணீருக்கு பதில் தாரும், நீங்கள் மௌனமாக இராதீங்க, என் ஜெபத்துக்கு பதில் தாரும் என்று சொல்லி தாவீது ஜெபித்தது போல சொல்லுங்க. கர்த்தர் மௌனமாக இருந்தாலும் நீங்களும் மௌனமாக இருங்க. கர்த்தர் உங்கள் சூழ்நிலையை மாற்றுவார், மாற பண்ணுவார். யோசேப்பு மௌனமாக இருந்தான், அவன் உயர்த்தப்பட்டான். உன் வாழ்க்கையின் பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரத்தின் வழியாக ஆண்டவர் எந்த வழியில் உன்னை கொண்டு சென்றாலும் நீ மௌனமாக இரு, நீ அமைதியாக இரு. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா, பொறுமையாக இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செயல்படுவார், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்வார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தரினால் நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் அமைதியாக இருந்தால், நீங்கள் சும்மா இருந்தால் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்கள், கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிங்கள், ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் அதே சமயத்தில் உங்கள் வாயை திறந்து சத்தமாக கர்த்தரை நீங்கள் துதிக்க வேண்டும், ஆண்டவரை நீங்கள் ஆராதிக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை, வசனத்தை நீங்கள் உங்களை சுற்றியுள்ள அநேகருக்கு உடைய வசனத்தை பிரசித்தப்படுத்த வேண்டும், இயேசுவை பற்றி சொல்ல வேண்டும். இது நற்செய்தியை அறிவிக்கிறனால் நீங்கள் மௌனமாக இருக்கக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. உன் சூழ்நிலைகள் மாறணுமா? உன்னுடைய சூழ்நிலைகள் மாறணுமா? உன்னுடைய உபத்திரம், வேதனைகள் மாறணுமா? யோசேப்பின் வாழ்க்கையிலே ஏற்பட்ட மாற்றம் உன் வாழ்க்கையிலும் ஏற்படும். யோசேப்பு அமைதியாக இருந்தது போல நீ அமைதியாக இரு. தேவனை நோக்கி முறையிடாதே, தேவனை நோக்கி முறுமுறுக்காதே, தேவனை நீ குறை சொல்லாத. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவர் வாழ்க்கையில் செயல்படாமல் இருந்தாலும் நீ அமைதியாக இரு. கர்த்தர் ஏதோ நோக்கத்துக்காக இந்த உபத்திரத்தில், இந்த பாதையில் நடத்தி கொண்டு போகிறார். கர்த்தரை கரத்தில் ஒப்பு கொடுங்க, கர்த்தர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீங்கள் எதை குறித்து கலங்க வேண்டாம். இது வரைக்கும் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் நினச்சி மனசு வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம், வியாகுலப்பட்டு கொண்டிருக்கலாம், கண்ணீர் விட்டு கொண்டிருக்கலாம், கதறி கொண்டிருக்கலாம், நீ கலக்கத்தோடு இருக்கலாம், மனசில் வருத்தத்தோடு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவாக இருக்கிறார், தீர்வாக இருக்கிறார், உன்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஏன் உன் வாழ்க்கையில் ஆண்டவர் மௌனமாக இருக்கிறார், அமைதியாக இருக்கிறார்? எதையுமே செய்யாமல், எதையுமே சொல்லாமல் ஆண்டவர் அமைதியாகவே இருக்கிறார் என்று சொல்லி
கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறாயா? உன் கேள்விக்கு பதில் உண்டு. உன் கேள்விக்கு பதில் கிடைக்கும். உன் கேள்விக்கு ஆண்டவர் பதில் தருவார். உன் கேள்விக்கு ஆண்டவர் பதில் செய்வார். நீ மௌனமாயிரு. நீ மௌனமாயிரு. ஆண்டவரை குறித்து குறை சொல்லாதே. யோபு சொன்னது போல, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவரோட மனைவி சொல்றார், அவர் மனைவி சொல்றார், தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொல்லி. ஆனால் யோபு சொல்றாரு, தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்று நாம் தீமையை பெறக்கூடாதா என்று சொல்லி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறார். எனவே உங்களை சுற்றி உள்ளவங்க 1000 சொல்லலாம், உங்களை சுற்றி இருக்கிறவங்க என்ன வேணாலும் சொல்லலாம், செய்யலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருங்க. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் முடிவு பிரிந்து உங்களை நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு, இந்த வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்க மனசாயிருங்க? நான் இதுவரைக்கும் ஆண்டவர் எனக்கு செய்யாததை நினைத்து நான் முறுமுறுத்திருக்கிறேன், முறையிட்டிருக்கிறேன், குறை சொல்லியிருக்கிறேன், கர்த்தரை நான் துக்கப்படுத்தியிருக்கிறேன். கர்த்தர் என்னை மன்னிக்கணும். இனிமேல் நான் ஆண்டு சமூகத்தில் மௌனமாக இருப்பேன், அமைதியாக இருப்பேன். கர்த்தரை என்னை எந்த பாதையில் எந்த வழியில் நடத்தினாலும் அதற்கு என்னை நான் விட்டு கொடுக்குறேன், என்னை ஒப்பு கொடுக்குறேன் என்று தீர்மானிக்கிறவர்கள் மாத்திரம் உங்கள் கையை உயர்த்துங்க. அப்படி யாரெல்லாம் தீர்மானம் செய்ய விரும்புகிறீங்களோ உங்கள் கையை உயர்த்தி கர்த்தர்ட்ட சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, இப்பொழுதும் இந்த காணொலியின் மூலமாகவும் தூரத்தில் இருந்த பல இடங்களிலிருந்தும் இந்த வசனத்தையும் வார்த்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவன் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய வாழ்க்கையிலே அமைதியாக இருப்பதனுடைய காரணத்தை, நோக்கத்தை வெளிப்படுத்தவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தைக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து நீங்கள் மௌனமாக இருக்கும்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலேயே பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதை குறித்து கலக்கம், எதை குறித்த கவலை? உன் எதிர்காலத்தை குறித்த ஒரு கவலையோடு இருக்கீங்களா? பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு கவலையோடு இருக்கீங்களா? உன்னுடைய கணவரை குறித்த ஒரு கவலை கலக்கத்தோடு இருக்கீங்களா? உன் மனைவியை குறித்த ஒரு கலக்க கவலையோடு இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஆவிக்குரிய வாழ்க்கையின் நிலைமையை நினைத்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கீங்களா? உலக வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலையும் எதை நினைத்து, எதை குறித்து நீ கலங்கி கொண்டிருக்கிறாயோ கர்த்தர் உன்னுடைய கலக்கத்தை எல்லாம் மாற்றுவார், மாற செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை நம்ம கலங்க செய்யக்கூடாது. ஆண்டவர் அமைதியாக இருந்து கிரியை செய்கிறவர். ஆண்டவர் அமைதியாக இருந்து அவர் கிரியை செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை குற்றப்படுத்தாமல் ஆண்டவர் அமைதியாக இருந்து தான் காற்றையும் கடலையும் அதட்டினார். அவ்வளவு நேரம் கொந்தளிக்கும் போது ஆண்டவர் ஒன்றுமே செய்யலை, கண்டுக்காம தான் இருந்தார், எதையுமே கண்டுக்கல. ஆனால் ஆண்டவர் இங்கே எழுப்புனாங்க. எழுப்பும்போது ஆண்டவர் குறை சொல்லி தான் எழுப்புனாங்க. நாங்கள் செத்து போகிறது சரியா இல்லைங்க. ஆண்டவருக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு இந்த வார்த்தையை சொன்னதை கேட்டதும். அவங்களுக்கு முன்பாக தான் யார் என்பதை அவர் வெளிப்படுத்தினார். அதுபோல் ஆண்டவரை நம்ம துக்கப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் யார் என்பதை உங்கள் வாழ்க்கையில் அவர் விளங்க செய்வார், வெளிப்படுத்துவார், அற்புதங்களை செய்வார். உன் வாழ்க்கையினுடைய கொந்தளிப்புகளை அவர் அதற்றுவார், அகற்றுவார், அமைதியை ஏற்படுத்துவார். உன்னுடைய குடும்பம், உன்னோட வாழ்க்கையில் ஏற்படுகிற சூறாவளியை, அலையை, பெரிய அலையை, கொந்தளிக்கிற அலைகளை, கொந்தளிப்பை எல்லாம் அகற்றி அதட்டி அவரும் அமைதிப்படுத்துவார். நீங்கள் அமைதியாக இருங்க, ஒப்பு கொடுங்க. அன்பின் பிதாவை நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு கொடுத்த முறை வார்த்தைகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாங்கள் மௌனமாக இருக்க வேண்டியதனுடைய அவசியத்தை நீர் உணர்த்தினப்பா. அதே சமயத்தை மௌனத்தை கலைத்து துதிக்க வேண்டிய, சத்தத்தை உயர்த்தி துதிக்க வேண்டிய அவசியத்தை நாங்கள் உணர்த்தினீர் ஐயா. வார்த்தை வசனத்தை கேட்ட அனைவரும் மீது உங்களுடைய ஆசீர்வாதம் உண்டாயிருக்கட்டும். அவருடைய வாழ்க்கையை நினைத்து, குடும்பத்தை நினைத்து, பிள்ளைகளை நினைத்து, எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே இருக்கிற பிரச்சனையை நீக்கி கர்த்தரங்க சமாதானத்தை, விடுதலையும், சௌக்கியத்தையும், ஆரோக்கியத்தையும் கட்டளையிடுவீராக, ஆசீர்வதிப்பீராக. நமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள். மௌனமாக இராமல் இந்த செய்தியை அநேகருக்கு சொல்ல, சுவிசேஷத்தை சொல்ல, சத்தியத்தை சொல்ல, உடைய வசனத்தை சொல்ல, வார்த்தையை எடுத்து சொல்ல ஒவ்வொருக்கு கிருபை தாரும்.
ஒரு சத்தத்தோடு எப்பொழுதும் உடைய ஆலயத்தில் சமூகத்தில் உம்மை ஆராதிக்க கிருபை தாரும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அனைவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவன் கூட தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.